சிவராத்திரி அன்னைக்கு கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னதுன்னா, மூன்றாம் வேளையில ஒரு வில்வ இலையாவது சிவபெருமானின் சிவலிங்கத்துக்கு வச்சு நம்ம பூஜை செய்யணும். வீட்லயோ அல்லது கோயில்கள்லயோ சிவலிங்கத்துக்கு பூஜை கட்டாயம். 4 சாம பூஜைகள் நடைபெறுது. அதுல முதல் சாமத்துல பிரம்மதேவர் சிவபெருமான பூஜிப்பாராம். இரண்டாம் வேளையில ஸ்ரீ பெருமாள் சிவபெருமானை பூஜிக்கக்கூடிய காலம். இந்த 3வது காலம் மகாதேவியாக விளங்கக்கூடிய பார்வதி தேவி சிவபெருமானை பூஜிக்கக்கூடிய கால வேளை தான் இந்த 3வது காலம். இந்த 3வது காலம் அதுக்கு மட்டுமல்ல, எம்பெருமான் சிவபெருமான் லிங்கோத்பவராக காட்சி அளித்த நாள். அதாவது மகாவிஷ்ணுக்கும் பிரம்மாவுக்கும் நடந்த சண்டையை சச்சரவில்லாம நீக்கி நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய அறியாமையை தெளிவு செய்து நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக விளங்கக்கூடியவர் தான் இந்த லிங்கோத்பவர். ஜோதி வடிவ சொரூபமான இந்த சிவபெருமானை காலை வேளையல்ல நாம கும்பிடும் பொழுது கண்டிப்பா நமக்கு சிவபெருமான் நல்ல ஆனந்தத்தை தருவார்.